ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 6ல் இருக்கிற வேரியஸ் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளும் இயர்லி அஜிடேஷன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலும் வந்துட்டு கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் எப்படி என்னோடய கிளாஸஸ் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னா, வித்தின் 5 மந்த்ஸுக்குள்ளே நம்ம இந்த ஜிகே டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்தியன் பாலிட்டியில் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ எல்லா கண்டென்ட்டையும் முடிக்கிறது தான் வந்துட்டு நம்மளோட டார்கெட்டாக இருக்க போகுது. அண்ட் தென் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கும். அண்ட் தென் நம்ம சிலபஸ் கவர் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் ஃபார் மீ. ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து யூனிட் 5ல் 10th நியூ புக்கில் வந்து கவர் ஆகுது. ஸோ நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் த 19th century. ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷன் நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னா, ஸோ லைன் பை லைனாக தான் ரீட் பண்ண போகிறேன். அண்ட் தென் இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் அண்ட் சம் கலர்ஸில் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து நான் அப்பப்போ ரீட் பண்ணுறப்ப அந்த கண்டென்ட்ஸ் வரும்போது நான் எதுக்காக இந்த கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, என்ன அப்படின்னா, நான் இந்த மார்க்கடு பிடிஎஃப்பையும் வந்துட்டு ஷேர் பண்ண சொல்லி. ஸோ நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் சம்டைம்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு புக்ஸ் அந்த கண்டென்ட் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் அதோட எண்டிங் வீடியோவில் வந்துட்டு அதோட ஃபுல் பிடிஎஃப்பையும் வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அதை கொடுக்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட்ஸ். ஸோ நிறையா கமெண்ட்ஸும் இது பண்ணுங்கள். சம் ஆஃப் த டார்கெட்ஸ் வந்துட்டு சில வீடியோஸ்லையும் கொடுத்துருப்பேன். ஸோ சம் ஷார்ட்கட்ஸும் சில வீடியோஸில் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாத்தையும் மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் இந்த வீடியோவும் வந்து சில ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நான் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் எண்டு வரைக்கும் பார்த்துருங்க. ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் எஜுகேஷன் இன்ட்ரடியூஸ்ட் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் கிளர்க்ஸ். ஸோ நம்ம பிரிட்டிஷ்காரங்க எதுக்காக மெயினாக இந்தியாவில் இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்காக கிளர்க்ஸ் எல்லாருமே தேவைப்பட்டாங்க. ஸோ இந்தியன்ஸே கிளர்க்ஸாக வந்து நியமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்குள்ளே. பட் அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் எ நியூ இங்கிலீஷ் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு இங்கிலீஷ் எஜுகேஷனை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா, பொலிட்டிக்கலாகவும் எப்படி ஒரு ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு எதிராக வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோம். திஸ் கிளாஸ் கேம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ இது என்னாச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வெஸ்டர்ன் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் எல்லாமே அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட், Christianity also had its effect on the newly emerged middle class. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் எஜுகேஷன் கற்றுட்டு இருக்கும்போதே சைட் பை சைட் கிறிஸ்டியானிட்டியும் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சுது. தோ ஸ்மால் இன் நம்பர், த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பிகான் டு டேக் அ லீட் இன் பொலிட்டிக்கல் ஆஸ் வெல் ஆஸ் இன் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எஜுகேட் ஆக ஆக நிறையா ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறையா பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கற்றுக்க ஆரம்பித்தோம். The Indian reformers were, however, quite hesitant to subject their old notions and habits to critical scrutiny. Instead, they attempted to harmonize both Indian and Western cultures. ஸோ நம்மளோட கல்ச்சர், ஓல்டு கல்ச்சர்ஸ், ஹேபிட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே அது கூடவே சேர்த்து நம்மளோட வெஸ்டர்ன் கல்ச்சரும் வந்துட்டு உள்ளே வர ஆரம்பிச்சது நம்ம இங்கிலீஷ் எஜுகேஷனை கற்றுக்கும் போது. இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா, சத்தி, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அண்ட் சைல்டு மேரேஜ் இது அண்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒழிக்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. ஓகே, த ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century இன் த ரியல்ம் ஆஃப் ரிலீஜியன் ஃபால் அண்டர் 2 broad categories. ஸோ ரிஃபார்ம் மூமெண்ட்ஸை நம்ம 2 ப்ராட் கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட், செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது மாடர்னைஸ்டாக ஐடியாஸ் எல்லாமே கொண்டு வருது. ஸோ அப்போ இருந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதில் எப்படி மாடர்னைஸ் ஆகி எப்படி நம்மளோட சொசைட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட் வந்து இருந்திருக்கும்.
அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரம்ம சமாஜ், பிரார்த்தன சமாஜ் அண்ட் அலிகார் மூமெண்ட் இது எல்லாமே வந்து ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிறது தான். ஸோ வேதங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணி அதுலேருந்து எப்படி மறுமலர்ச்சியை வந்து நம்ம கொண்டு வர முடியும், அதில் இருக்க நல்ல கருத்துக்களை எடுத்து எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது தான் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்ன எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் த தியோபேண்ட் மூமெண்ட். ஸோ இந்த த்ரீயும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ராங் ஒன்னை வந்து சூஸ் பண்ண சொல்லி, ஸோ இந்த த்ரீயும் கொடுத்துட்டு இதில் இருக்கிற ஒன்னை கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட்டா இதில் எது ராங்கான ஒன் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, there were also attempts to challenge the oppressive social structure by Jyotiba Phule in Pune, Narayana Guru and Ayyankali in Kerala, and Ramalinga Adikal and Ayodhi Dasar of Tamil Nadu. ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டு கூடவே வேரியஸ் அட்டம்ஸ் நிறையா பேரும் நிறையா மூமெண்ட்ஸு அண்ட் தேர் அப்போசிஷன் எல்லாமே வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிபா புலே இன் புனே, நாராயண குரு அண்ட் ஐயங்காளி இன் கேரளா அண்ட் ராமலிங்க அடிக்கல் அண்ட் அயோத்திதாசர் பண்டிதர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, இப்போ தான் லெசனுக்குள்ளேயே நம்ம போக போகிறோம். ஸோ ஏர்லி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் பெங்கால், ராஜாராம் மோகன் ராய் அண்ட் பிரம்ம சமாஜ். ஸோ ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் ஒரு ரிஃபார்மராக தான் இருந்திருக்காரு. ஹி வாஸ் அ கிரேட் ஸ்காலர். ஸோ இவர் வந்து பெங்காலி மொழியை பேசுவார். ஏன்னா இது வந்து பெங்கால் சம்மந்தப்பட்ட ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் தானே. ஸோ அவரோட மதர் டங்காக என்ன இருந்திருக்கு அப்படின்னா பெங்காலி இருந்திருக்கு. அது இல்லாமல் அவர் என்னென்னலாம் வெல்வர்ஸ்டாக இருந்தார் அப்படின்னு கேட்டால், சான்ஸ்கிரிட், அரபிக், பர்ஷியன் அண்ட் இங்கிலீஷ் இதில் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வெல்வர்ஸ்டாகவே இருந்திருக்காரு நம்ம ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். ஓகே, ராஜாராம் வாஸ் opposed to meaningless religious ceremonies and all forms of pernicious social customs. ஸோ இவர் வந்து ரிலீஜியஸ் செரிமனிஸ், ஸோ ஒவ்வொரு ரிலீஜியன்ஸ்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு செரிமனிஸ் அண்ட் வேரியஸ் கஸ்டம்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்போஸ் பண்ணுறது மீனிங்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. yet he wanted to pursue continuity with the past. ஸோ அப்போசிஷன் தெரிவிச்சிருந்தாலுமே அதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. In his religio-philosophical social outlook, he was deeply influenced by monotheism and anti-idolatry. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து கடவுள் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான், அதுவும் சிலை வழிபாடு அப்படிங்கிறது எதிராகவே இருக்கார் இவர். ஸோ சிலை வழிபாடுங்கிறதுக்கு எதிராக இருக்கார் அண்ட் கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தர் மட்டும்தான் அப்படிங்கிறத இவர் நம்புறாரு. ஓகே, பேஸ்ட் ஆன் ஹிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த உபனிஷாட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பகவத்கீதை மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற புக்கு தான். ஓகே, he argued that all the ancient texts of Hindu preached monotheism or worship of one god. ஸோ உபனிஷாட்ஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுள் ஒருத்தர் தான் அப்படிங்கிறதையும் வந்து உபனிஷாட்ஸுங்கிறது போதிக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே, deeply concerned with the prevailing social evils of sati, child marriage and polygamy, he published tracts against them. ஸோ சத்தி, சைல்ட் மேரேஜ், பாலிகாமி இதுக்கெல்லாமே வந்துட்டு அவர் எதிராக இருந்திருக்காரு. அதுக்காக வாதாடவும் செஞ்சுருக்காரு. பெட்டிஷன் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காரு. he advocated the rights of widows to remarry. ஸோ விதவைகள் எல்லாமே வந்துட்டு மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. he wanted polygamy to end. ஸோ பாலிகாமி அப்படிங்கிறதையும் வந்துட்டு முழுமையாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பேசியிருப்பாரு. he appealed to reason and humanity and compassion of the people. this campaign played a key role in the forcing the, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங்ஸ் legislation abolition sati in 1829. ஸோ இங்கே வந்து லைட் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் யார் யார் இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிங்க் கலரில் வந்து லைட் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ யார் அபாலிஷன் ஆஃப் சதியை கொண்டு வந்தது, கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங் கவரி அப்படிங்கிறவர் தான் 1829 வந்து கொண்டு வந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட், ராஜாராம் மோகன் ராய் condemned the subjugation of women and opposed the prevailing ideas that women were inferior to men. ஸோ மென்னுக்கு கீழே தான் வந்துட்டு உமன் அப்படிங்கிறது இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அப்போஸ் பண்ணியிருப்பார் இவர். அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்ட்ராங்காக சொல்கிறார் அப்படின்னா, விமென்க்கு வந்து எஜுகேஷன் வந்து கட்டாயமாக ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். he gave his full support for the introduction of English language and Western science in school and colleges. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணாரா இல்லையான்னு கேட்டால்
நம்ம ராஜாராம் மோகன் ராய் இங்கிலீஷ் எஜுகேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையுமே வெஸ்டர்ன் சயின்சஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அசர்ஷன் அண்ட் ரீசனில் வந்துட்டு இந்த இதை வந்து கொடுத்துட்டு இவர் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அசர்ஷன் அண்ட் ரீசனுக்காக. ஓகே, நெக்ஸ்ட், ராம் மோகன் ராய் founded the Brahma Samaj on 20th August 1828. ஸோ லைட் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன், அதை யார் ஃபவுண்ட் பண்ணாங்க, எந்த இயரில் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நான் லைட் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ ராம் மோகன் ராய் எதை ஃபவுண்ட் பண்ணுறாரு, பிரம்ம சமாஜை 20th August 1828. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன க்ளூ வேர்ட் என்ன அப்படின்னா, ஸோ 3 தேவர்கள் இருப்பாங்களா, சிவா, பிரம்மா அண்ட் விஷ்ணு. விஷ்ணுவை என்னன்னு சொல்லுவோம், ஸோ அவரோட ஒரு அவதாரம் வந்து ராமாவா. ஸோ ராமா அண்ட் பிரம்மா. ஸோ ராம் மோகன் ராய் ஃபவுண்டட் த பிரம்ம சமாஜ் ஆன் 20th August 1828. ஓகே, ஹி ஓப்பன்ட் அ டெம்பிள் இன் கல்கத்தா. ஸோ கல்கத்தாவில் வந்து ஒரு டெம்பிள் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து நோ இமேஜ், அதாவது சிலையே கிடையாது அங்கே. ஓகே, அந்த கல்கத்தாவில் இருக்கிற டெம்பிளில் வந்து சிலையே கிடையாது. ஸோ அந்த எந்த இடத்துல, அந்த கல்கத்தாவில் எந்த இடத்துல அந்த டெம்பிள் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணியிருந்தா. ஓகே, next, there he laid down that no religion should be reviled or strictly or contemptuously spoken of or aduled to. ஸோ இவரோட ஸ்லோகன், ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கிறது, வைலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது, சம் ஆஃப் டைம் வந்துட்டு ஸ்லோகன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கோட்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நான் வைலட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். இங்கே என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னா, ஸோ ஒரு ரிலீஜனை பற்றி ஒரு தரைக்குறைவாகவோ இல்லை அவங்களோட ஒரு ரிலீஜியனை பற்றி தப்பான கருத்துக்களையோ எதையுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இவரோட ஸ்லோகனாகவே இது இருந்திருக்கு. ஓகே, த சமாஜ் forbade ideal worship and condemned meaningless religious rites and ceremonies. However, from the beginning, the appeal of the Brahma Samaj remained limited to intellectuals and enlightened Bengalis. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம், பெங்கால் பேஸ்டு ரிஃபார்ம்ஸ் எல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த குறுகிய சர்க்கிளில் இருக்க பெங்காலிஸ்க்கு மட்டும்தான் இந்த ரிஃபார்ம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரிய வந்துச்சு. தோ த சமாஜ் failed to attract the people from the lower section of the society, its impact on the culture of modern Bengal and its middle class was quite significant. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இது கீழே சவுத் இந்தியா ஆர் லோயர் ரீஜன்ஸில் இருக்கிற சொசைட்டி பீப்புள்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் சம் மிடில் கிளாஸஸையும் தென் பெங்காலில் இருக்கிற மாடர்ன் பெங்காலில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பிரம்மா சமாஜ் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட், மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர். ஸோ ஆஃப்டர் தி டெத் ஆஃப் மோகன் ராய், ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து இறந்ததுக்கப்புறம் 1833 இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜை வந்து யார் ஹேண்டில் பண்ண வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகரிஷி தேபேந்திரநாத் தாகூர் தான். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரபீந்திரநாத் தாகூரோட ஃபாதர் தான் தேபேந்திரநாத் தாகூர். ஓகே, கேரிட் ஆன் ஹிஸ் ஒர்க். இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 4 ஆர்டிக்கல் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, in the beginning there was nothing, the only supreme being alone existed who created the universe. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரே ஒருத்தர் தான் இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு, அது மட்டும்தான் முதலும் முடிவுமாக இருக்குது, முதலும் தொடக்கமாக அது மட்டும்தான் இருந்திருக்கு, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்காரு, இந்த யூனிவர்ஸ்லேயே அந்த ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்புகிறாரு. He alone is the God of truth, infinite wisdom, goodness and power, eternal, omnipresent, the one without second. ஸோ இதில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, அந்த காடுங்கிற ஒருத்தர் தான் ட்ரூத்துக்கான ஒரு காடாக இருக்கார். ஸோ அவருக்கு மட்டும்தான் நிறையா நாலேஜ் இருக்குது, நிறையா குட்னஸும் அவர்கிட்ட தான் இருக்குது, பவர்ஸ், எட்டர்னல், அவர் மட்டும்தான் இருக்கார், செகண்ட் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. அவர் சால்வேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் பிலீஃப் இன் ஹிம் அண்ட் இன் ஹிஸ் ஒர்க்ஷிப் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் த நெக்ஸ்ட். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஒருத்தரை மட்டும்தான் நம்ம நம்பணும், அந்த ஒருத்தரை மட்டும்தான் நம்ம வழிபடணும், வேர்ல்டே அவர் ஒருத்தரை நம்பி மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பிலீஃப் கன்சிஸ்ட் இன் லவ்விங் ஹிம் அண்ட் டூயிங் ஹிஸ் வில். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த நம்பர் தான் அந்த நம்பர் சொல்கிறபடி தான் எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ
ஸோ இதான் வந்துட்டு அந்த 4 ஆர்டிகல்ஸ் அவரோட மெயின் ஆர்டிகல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கேஷப் சந்திர சென் அண்ட் பிரம்மோ சமாஜ் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பிரம்ம சமாஜ் தான். இங்கே கேஷப் சந்திர சென் தான் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே, தேபேந்திரநாத் வாஸ் அ மாடரேட் ரிஃபார்மர் பட் ஹிஸ் யங்கர் கொலீக்ஸ் இன் த ஷபா வேர் ஃபார் த ரேபிட் சேஞ்சஸ். ஸோ இவர் வந்து தேபேந்திரநாத் தாகூர் வந்து மாடரேட் ரிஃபார்மராக தான் இருந்திருக்காரு. அவருக்கு கீழே இருக்க யங்கானவங்க எல்லாமே ஒரு ரேப்பிடான சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கேசப் சந்திர சென் ஜாயின்ட் த மூமெண்ட் இன் 1857. ஸோ 1857 நம்ம கேசப் சந்திர சென் வந்து உள்ளே வராரு. பட் இன் 1866 a split occurred in the rank of பிரம்ம சமாஜ். ஸோ பிரம்ம சமாஜ்குள்ளேயே 1866 வந்து பிளவு ஏற்படுது. ஸோ கேஷப் வந்து அங்கேருந்து லெஃப்ட் ஆகி ஃபவுண்டட் அ நியூ ஆர்கனைசேஷன். அதான் என்னென்னா பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் தேபேந்திரநாத் தாகூரோட ஆர்கனைசேஷன் இருந்திருக்கும் இல்லையா, அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆதி பிரம்ம சமாஜ். ஸோ ஆதி பிரம்ம சமாஜுங்கிறது தேபேந்திரநாத் தாகூரோடது. பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கேஷப் சந்திர சென்னோடது. ஓகே, after Keshav had his 14-year-old daughter married to an Indian prince. ஸோ இந்தியன் பிரின்ஸுக்கு அவரோட டாட்டரை வந்துட்டு 14 இயர்ஸ்லேயே வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறாரு. இன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த சமாஜ் கண்டம்னேஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ். ஸோ சைல்டு மேரேஜ்க்கு எதிராக தான் இந்த பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறதே இருக்குது. ஸோ அதற்கு எதிராக அவரோட சொந்த மகளே வந்து 14 இயர்ஸில் மேரேஜ் பண்ணி கொடுத்ததுனால இதை வந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சாதாரண சமாஜ் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆப்போனன்ட்ஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ் லெஃப்ட் த பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டார்டட் த சாதாரண சமாஜ். ஸோ யார் யாரெல்லாம் இந்த சைல்டு மேரேஜ் எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவிலேருந்து வெளியே வந்து சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். Another outstanding reformer in Bengal was Ishwar Chandra Vidyasagar. So, while Ram Mohan Roy and others looked to Western rationalist ideas to reform society, Vidyasagar argued that the Hindu scripts were progressive. ஸோ ராஜா ராம் மோகன் ராய் ரிஃபார்மிஸ்ட்னாலே எல்லாருமே வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன்ஸ் கூட கொண்டு வந்து ஸோ மாடர்னைஸ்டாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ ராஜா ராம் மோகன் ராய் ஆகட்டும் மற்ற அதர் ரேஷனலிஸ்ட் ஆகட்டும் எல்லாருமே ரிஃபார்ம் மூமெண்ட்ஸை வெஸ்டர்ன் ஐடியாஸ் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வித்யாசாகர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிந்து ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரொம்பவே ப்ராக்ரெசிவாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் கம்பேர் பண்ணும்போது இதுவும் ப்ராக்ரெசிவில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. He provided evidence from scriptures that there were no sanction for burning of widows or the prohibition on the remarriage of widows. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சதியை சொல்கிறாங்க. ஸோ விடோஸ்லாம் வந்துட்டு எரிக்க பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்கல்ப்சர்ஸ்லையும் வந்துட்டு சொல்லப்படல. அதே மாதிரி விடோஸ்லாம் ரீமேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதையுமே எதுவும் சொல்ல கிடையாது அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. He wrote a number of polemical traits and was the pioneer of modern Bengal prose. ஸோ இங்கே வந்து இவருக்கு ஒரு நேம் வருது, பியானியர் ஆஃப் மாடர்ன் பெங்காலி ப்ரோஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் நேம் இருக்கிறது எல்லாமே நான் கிரே கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஹி பிளேட் அ லீடிங் ரோல் இன் ப்ரமோட்டிங் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் ஹெல்ப்டு தெம் இன் setting up a number of schools. He dedicated his whole life for the betterment of child widows of the Hindu society. ஸோ இவர் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலேயே ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவர் காரணமாக இருந்திருக்காரு. அதே மாதிரி சைல்டு விடோஸையும் வந்துட்டு ஸோ ரீமேரேஜ் பண்ணோம் அவங்களோட பெட்டர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கும் இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, த மூமெண்ட் லெட் பை வித்யாசாகர் ரிசல்டட் இன் த விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856. ஸோ இந்த லைட் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஆக்ட். ஒரு அந்த சமயத்தில் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்ட் எல்லாமே நான் லைட் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். த மூமெண்ட் லெட் பை வித்யாசாகர். ஸோ வித்யாசாகர்னால என்ன ஆக்ட் உருவாகுது? விடோஸ் ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் ஆஃப் 1856. ஓகே, this act was intended to improve the lot of child widows and save them from perpetual widowhood. ஸோ லாட் ஆஃப் சைல்டு விடோஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட எஜுகேஷன் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இவரோடது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா வந்துட்டு ஸோ மேரேஜ் செய்கிறதுக்கான வயசை வந்து நிர்ணயப்படுத்துகிறாங்க.
ஸோ அதுக்கு இவர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. இட் வாஸ் ஆல்சோ டு த credit of Vidyasagar, the first age of consent was included in the Indian Penal Code, which was enacted in 1860. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு முன்மொழியறாரு. என்னென்னா மேரேஜ் பண்ணுறதுக்கான ஏஜ் வந்து ஸோ இந்தியன் பீனல் கோடில் 1860 வர்றதுக்கு காரணமாக இவர் இருந்திருக்காரு. ஸோ த ஏஜ் ஃபார் மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ்டு ஆஸ் 10 years. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேரேஜ் பண்ணுறதுக்கான ஏஜ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா 10 yearsஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுறாங்க. 12ன்னு எப்போனா 1891 வந்து 12ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தென் 1925 13ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. Sadly, as reported in the Age of Consent Committee 1929. ஸோ ஏஜ் ஆஃப் கன்சென்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. 1929 அது ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த லாஸ் எல்லாமே பேப்பர் மூலியமாக இருந்தாலும், ஜட்ஜஸ்க்கு லாயர்ஸ்க்கெலாம் மட்டும் தெரிஞ்சிருந்தாலும், எஜுகேட்டட் மென்ஸுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலுமே அது வந்து ஒரு லாவாக வந்துட்டு வெளியே வரல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? இந்த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் கமிட்டி அப்படிங்கிறது வந்து சொல்லுது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு டாஸ்க், என்ன டாஸ்க் அப்படின்னா, ஸோ இப்போ விமென்க்கு என்ன மேரேஜ் ஏஜ் என்னவா இருக்குது அண்ட் மென்னுக்கு மேரேஜ் ஏஜ் என்னவா இருக்குது, எந்த இயரில் வந்து அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணும்போது ஈஸியாக மெமரைஸும் ஆகும் அண்ட் கொஷின் கேட்டால் ஈஸியாக ஆன்சரும் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வீடியோலுமே ஒரு டாஸ்க்குங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பிரார்த்தனா சமாஜ். The Maharashtra region was another region where reform activities gained steam. ஃபஸ்ட் இப்போ வந்து பெங்காலில் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா ரீஜனுக்கு வரோம். ஓகே, எ மூமெண்ட் சிமிலர் டு த பிரம்ம சமாஜ் மூமெண்ட்டுக்கு மாதிரியே இங்கே ஒரு மூமெண்ட் வந்து ஃபவுண்ட் ஆகுது. ஸோ பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறது யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படின்னா டாக்டர் ஆத்மாராம் பாண்டோரங். ஸோ ஆத்மாராம் பாண்டோரங் 1867 வந்து பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆத்மா வந்து நம்ம சாந்தி அடைய பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ ஆத்மா பிரார்த்தனை சமாஜ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெமரைஸ் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்மால் ஹிண்ட். நெக்ஸ்ட், த டூ டிஸ்டிங்விஷ்டு மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் சமாஜ் வேர் ஆர்சி பந்தர்கர் அண்ட் ஜஸ்டிஸ் மேதவ் கோவிந்த் ரானடே. ஓகே, ஸோ எம்ஜி ரானடேவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி ஆர்சி பந்தர்கர் வந்துட்டு இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. They devoted themselves to activities such as intercaste dining, intercaste marriage, widow remarriage and improvement of women and depressed classes. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு வேரியஸ் ஆக்டிவிட்டீஸில் இந்த பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆகட்டும், விடோ ரிமேரேஜ் ஆகட்டும், தென் விமன் வந்துட்டு எஜுகேஷனில் வந்து அதே மாதிரி விமன் எம்பவர்மெண்ட்காகட்டும், டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த ரானடே, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் த விடோ மேரேஜ் அசோசியேஷன் 1861, த பூனா ஸ்வராஜனிக் சபா 1870, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884. ஸோ இந்த இயர்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேட்ச் த ஃபாலோயிங்கில் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இயரும் படிக்கணும், ப்ளஸ் யார் ஃபவுண்டர்னு படிக்கணும், எந்த ஆர்கனைசேஷனை ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் படிக்கணும். ஸோ இதில் ஸ்மால் ஹிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ எம்ஜி ரானடே, ஸோ வேகமாக நம்ம ரானடே ஓடி போய் ரேன்னா ஓடி போய் எங்கே போகிறாரு, எதுக்காக போகிறாரு, எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டெக்கான் ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு பூனாக்கு போகிறாரு. பூனாக்கு போய் என்ன பண்ணுறாரு, விடோ மேரேஜ் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ எம்ஜி ரானடே வேகமாக போய் ஐ கேன் டூ இட் டெக்கான் ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு பூனாக்கு போயிட்டு விடோ மேரேஜ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹிந்து ரிவைவலிசம். இங்கே யார் வரா அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அண்ட் ஆரிய சமாஜ் 1875. ஸோ இவருக்கு வந்து ஒரு சின்ன க்ளூ என்ன அப்படின்னா, ஸோ ஆர்யான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதே மாதிரி சத்யா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ ஆர்யாவும் சத்யாவும் வேதாஸை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஸோ வேதாஸை ஃபாலோ பண்ணி
நம்ம சரஸ்வதியை வந்து லார்டஸ் காடஸ் சரஸ்வதியை வந்து ப்ரே பண்ணால் நல்லா படிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆர்யா அண்ட் சத்யா இவங்க 2 பேரும் வேதாஸ்க்கு போய் நம்ம காடஸ் சரஸ்வதியை வந்து ப்ரே பண்ணால் நல்லது நடக்கும், ஈஸியாக படிச்சிடலாம், எக்ஸாமில் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. In Punjab, the reform movement was spearheaded by the ஆரிய சமாஜ். ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறவங்க தான் ஆரிய சமாஜ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1875 ஆரிய சமாஜ் பை சுவாமி தயானந்த சரஸ்வதி. எதுக்காக அப்படின்னா, ஸோ இங்கே கேங்கட்டிக் பிளைனில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே. அவரோட புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்காக தான் சொன்னேன் சத்யா அப்படிங்கிறது சொல்லிட்டு. ஸோ ஆர்யா அண்ட் சத்யா. ஓகே. ஹிஸ் புக் சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது. ஸோ இவர் புக் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுது, இந்த ஆர்கனைசேஷன் என்னென்னலாம் முன்மொழியுது அப்படின்னு கேட்டால், சைல்டு மேரேஜ் வந்து அபாலிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஆஃப் அதே தான் விடோ ரீமேரேஜ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பொல்யூட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ராவல்ஸ் ஹேஸ் நோ ஸ்கிரிப்சுவல் சாங்ஷன்ஸ். ஸோ ஃபாரின் ட்ராவல்ஸில் எல்லாமே வந்துட்டு நம்மளோட ரிலீஜியஸ் பேஸ்டாக வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. த பாசிட்டிவ் பிரின்சிபல்ஸ் எனுகேட்டட் பை த தயானந்த் வேர் ஸ்ட்ரிக்ட் மோனோதீசிசம். இவங்களும் வந்துட்டு ஒரே ஒரு காட் தான் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டம்னேஷன் ஆஃப் ஐடியோலேட்ரி, ஸோ சிலை வழிபாட்டையே வந்து இது பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ஷன் ஆஃப் பிராமன் டாமினேஷன், ஸோ பிராமின்ஸ் டாமினேட் பண்ணுறது எல்லாமே ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ரிச்சுவல் அண்டு சோஷியல் ப்ராக்டிசஸ் இதில் ரெண்டுலேயுமே. ஹி ஆல்சோ ரிஜெக்டட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் இன் ஹிந்துவிசம். ஸோ மூட நம்பிக்கைகள் ஹிந்துவில் இருக்கிற எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரோட ஸ்லோகன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோ பேக் டு வேதாஸ். யார் சொல்லியிருப்பா? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ சரஸ்வதி, ஆர்யா, சத்யா, வேதாஸ் இந்த 4 ஹிண்ட்டு தான் வந்து புக்ஸ் ஆகட்டும், ஸ்லோகன்ஸ் ஆகட்டும், அண்ட் தென் வந்துட்டு ஆர்கனைசேஷன் 3மே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மால் ஹிண்ட். ஓகே. நெக்ஸ்ட், ஆரிய சமாஜ் attempted to check the incidents of religious conversion in British India. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கு வந்து அட்டம் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு செக் பண்ணியிருக்கு. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, சுதி மூமெண்ட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்துட்டு, ஸோ ஹிந்துஸ் வந்து இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி வந்து கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா நம்ம முதலே பார்த்தோம், நம்ம வெஸ்டர்ன் எஜுகேஷன் வரும்போதே இந்தியன் கல்ச்சரோட வெஸ்டர்ன் கல்ச்சரும் சேர்த்து வருது, கிறிஸ்டியானிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோமா. ஸோ அப்போது ஹிந்துஸ் எல்லாமே என்ன ஆகிருப்பாங்க, இஸ்லாமீஸாகவும் கிறிஸ்டியானிட்டியும் வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள திரும்ப மீட்டு கொண்டு வர்றதுக்கு சுதி அப்படிங்கிறத ஒன்று வச்சு மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லணும். ஓகே. த பிரைமரி அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆரிய சமாஜ் வேர் இன் த ஃபீல்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதோட மெயின் எஜுகேஷன் என்னவாக இருந்திருக்கு, சோஷியல் ரிஃபார்ம் ஆகட்டும், தென் எஜுகேஷன் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ சமாஜ் ஸ்டார்டட் எ நம்பர் ஆஃப் தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஸோ இதெல்லாமே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ட் 2 வீடியோ வந்துட்டு வரும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க ஆர் அதர் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ டெட் ஆகட்டும் அண்ட் தென் எனி அதர் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுனாலும், ஸோ இந்த சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் மறக்காமல் கீழே நான் கொடுத்த டார்கெட்டுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போனா தான் வந்துட்டு நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்கும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானதான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுப்பேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.